சத்தியமித்திரன் செய்திகள் வாசிப்பது அன்புமலை. குவைத்தில் தீ விபத்தில் பலியான தஞ்சை மாவட்டம் பேராவூரணியைச் சேர்ந்த வாலிபர் உடல் சொந்த ஊரில் அடக்கம். கிராம மக்கள் கண்ணீர் அஞ்சலி, கலெக்டர் நேரில் வந்து நிதி உதவி. குவைத் தீ விபத்தில் பலியான பேராவூரணி வாலிபரின் உடல் சொந்த ஊருக்கு கொண்டு வரப்பட்டு அங்கு அவரது உடலுக்கு கிராம மக்கள் கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி பேரூராட்சி ஆதனூர் பகுதியைச் சேர்ந்தவர் ஆனந்த மனோகரன் விவசாயி. இவருடைய மனைவி லதா. இவர்களுக்கு புனாப் ரிச்சர்ட் ராய் வயது 28, ரூஷோ வயது 25 என்ற 2 மகன்கள். கடந்த 2019ஆம் ஆண்டு முதல் குவைத்தில் உள்ள மாங்காப் என்ற இடத்தில் என்பிடிசி என்ற கட்டுமான நிறுவனத்தில் தரக்கட்டுப்பாட்டு ஆய்வாளராக புனாப் ரிச்சர்ட் ராய் பணியாற்றி வந்தார். திருமணம் ஆகாத இவர் குவைத்தில் மாங்காப்பில் உள்ள ஒரு அடுக்குமாடி குடியிருப்பில் சக தொழிலாளர்களுடன் வசித்து வந்தார். இந்த அடுக்குமாடி குடியிருப்பில் ஏற்பட்ட தீ விபத்தில் இந்தியாவைச் சேர்ந்த 45 பேர் பலியானார்கள். இவர்களில் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேர் பரிதாபமாக இறந்தனர். இந்த 7 பேரில் புனாப் ரிச்சர்ட் ராயும் ஒருவர். புனாப் ரிச்சர்ட் ராய் இறந்த தகவல் அவரது சொந்த ஊரான ஆதனூர் கிராமத்திற்கு கிடைத்தவுடன் கிராமமே சோகத்தில் மூழ்கியது. குவைத்தில் தீ விபத்தில் பலியானவர்களின் உடலை உடனடியாக சொந்த ஊருக்கு கொண்டு வர வேண்டும் என அவர்களது உறவினர்கள் கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் குவைத்திலிருந்து இந்திய விமானப்படை விமானம் மூலமாக கேரள மாநிலம் கொச்சினுக்கு 45 பேரின் உடல்களும் நேற்று காலை கொண்டு வரப்பட்டன. தமிழ்நாடு அரசு சார்பாக அமைச்சர் செஞ்சி மஸ்தான் இறந்தவர்களின் உடல்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். பின்னர் தமிழகத்தைச் சேர்ந்த 7 பேரின் உடல்கள் தனித்தனி ஆம்புலன்ஸில் ஏற்றப்பட்டு அவர்களது சொந்த ஊருக்கு புறப்பட்டு சென்றன. புனாப் ரிச்சர்ட் ராய் உடலை ஏற்றி வந்த ஆம்புலன்ஸ் நேற்று இரவு 12:10 மணிக்கு ஆதனூர் கிராமத்திற்கு வந்தது. பின்னர் சிறிது நேரம் புனாப் ரிச்சர்ட் ராய் உடல் அவரது வீட்டில் வைக்கப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு கிராம மக்கள் கண்ணீர் மல்க அஞ்சலி செலுத்தினர். புதுமனை புகுவிழாவுக்கு வந்துவிட்டு 2 மாதங்கள் இருந்து ஊருக்கு சென்ற மகன் பிணமாக வந்ததை பார்த்து பெற்றோர்களும் உறவினர்களும் கதறி அழுதனர். தொடர்ந்து அவரது உடலுக்கு கலெக்டர், டிஎஸ்பி உள்ளிட்ட காவல்துறையினர், கிராமத்தினர் மலர் வளையம், மாலைகள் வைத்து அஞ்சலி செலுத்தினர். இதனையடுத்து புனாப் ரிச்சர்ட் ராய் உடல் ஆதனூரில் உள்ள புனித அன்னாள் தேவாலயத்திற்கு எடுத்து செல்லப்பட்டது. அங்கு பங்குத்தந்தை அருட்திரு ஆரோக்கியசாமிதுரை அடிகளார் உடலை ஜபம் செய்து புனிதம் செய்தார். தஞ்சை மாவட்ட நிர்வாகம் சார்பில் கலெக்டர் தீபக் ஜேக்கப், கோட்டாட்சியர் ஜெயஸ்ரீ, தாசில்தார் தெய்வானை ஆகியோர் புனாப் ரிச்சர்ட் ராய் உடலுக்கு அஞ்சலி செலுத்தினர். தொடர்ந்து முதல்வர் மு.க. ஸ்டாலின் அறிவித்த நிவாரணத் தொகை ரூபாய் 5 லட்சத்தை புனாப் ரிச்சர்ட் ராயின் பெற்றோர்களிடம் வழங்கினர். அதைத் தொடர்ந்து ஆர்சி கல்லறை தோட்டத்திற்கு புனாப் ரிச்சர்ட் ராய் உடல் கொண்டு செல்லப்பட்டு கிறிஸ்துவ முறைப்படி அடக்கம் செய்யப்பட்டது. இறுதிச் சடங்கில் வருவாய்த்துறையினர், காவல்துறையினர் உள்ளிட்ட சுற்று வட்டாரத்தினர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக தஞ்சை தலைமை நிருபர் வேத குஞ்சேரலன். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த இராணுவ வீரர் நாயிப் சுபேதார் சீனிவாசன் சுமார் 31 ஆண்டுகள் இராணுவத்தில் தாய்நாட்டிற்காக பணியாற்றி ஓடிஏ சென்னையிலிருந்து பணி நிறைவு பெற்றார். இவரது பணி நிறைவு பாராட்டு விழாவை பேராவூரணி தனியார் திருமண மண்டபத்தில் முன்னாள் படைவீரர் நல சங்கம் சார்பில் நடத்தினர். விழாவிற்கு தலைவர் நீலகண்ட சேகரன் தலைமை வகித்தார். செயலாளர் கேப்டன் பாலதண்டாயுதம், உபத்தலைவர் சத்தியசீலன், ரத்தினம் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழாவில் இராணுவ வீரர் நாயிப் சுபேதார் எம் சீனிவாசனை முன்னாள் இராணுவ வீரர்களும் சமூக சேவகர்களும் பாராட்டி வாழ்த்தினர். தஞ்சை மாவட்டம் பேராவூரணி வட்டம் ஆதனூர் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி முண்டையா பாலாமணி தம்பதியினர் மூத்த மகன் நாயிப் சுபேதார் சீனிவாசன் ஆவார். இவர் 1989 ஏப்ரல் மாதம் எம்ஆர்ஜி பட்டாலியனில் சேர்ந்து 7 வருடங்கள் பணியாற்றி தொடர்ந்து 25 ஆண்டுகள் டிஎஸ்சி பட்டாலியனில் தொடர்ந்து 31 ஆண்டுகளாக நாகாலாந்து, அசாம், டெல்லி, பெங்களூர், ஜம்மு காஷ்மீர், கொச்சின், அந்தமான் நிக்கோபார், திருச்சி துப்பாக்கி தொழிற்சாலை, மகாராஷ்டிரா, சென்னை உள்ளிட்ட இடங்களில் பணியாற்றி 2024 ஜூன் 1ஆம் தேதி ஓடிஏ சென்னையில் பணி நிறைவு பெற்றார். இவருக்கு சாந்தி என்ற மனைவியும், சுபாஷ், சுஜித் என்ற மகன்களும், சுமிதா என்ற மகளும் உள்ளார். மேலும் நாயிப் சுபேதார் மு சீனிவாசன் கூறும்போது, இதுவரை எனது தாய்நாட்டிற்காக உழைத்தேன், இனி என் குடும்பத்திற்காகவும் என் பகுதி மக்களுக்காகவும் உழைப்பேன் என கூறினார். திருப்பூர் அங்கேரிப்பாளையத்தில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை சார்பில் விளையாட்டு உபகரணங்கள் வழங்கும் விழா இன்று நடைபெற்றது. இதில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின், பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் மகேஷ் பொய்யாமொழி, தமிழ் வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் மு.பே. சாமிநாதன், ஆதிதிராவிட நலத்துறை அமைச்சர் கயல்விழி செல்வராஜ், மாவட்ட ஆட்சியாளர் தா. கிறிஸ்துவராஜ், தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா. செல்வராஜ்,
மேயர் தினேஷ்குமார், மண்டல தலைவர் இல பத்மநாபன், கோவிந்தராஜ், உமா மகேஸ்வரி உள்பட பலர் பங்கேற்றனர். திருப்பூர் மாவட்டத்தில் 265 ஊராட்சிகளைச் சேர்ந்த 410 விளையாட்டு வீரர் மற்றும் வீராங்கனைகளுக்கு ரூபாய் 20 கோடி மதிப்பிலான 33 வகையான விளையாட்டு உபகரணங்கள் வழங்கப்பட்டது. தொடர்ந்து தமிழ்நாடு விளையாட்டு மேம்பாட்டு ஆணையம் புதிய இலச்சினை லோகோ வெளியிடப்பட்டது. விழாவில் சர்வதேச தடகள வீரர் ஒலிம்பியன் தருண் ஐயாசாமி, கோலோ இந்தியா போட்டியில் தங்கம் வென்ற தேசிய வீராங்கனை பவினா ஆகியோர் கௌரவிக்கப்பட்டனர். சத்தியமித்திரன் செய்திகளுக்காக திருப்பூர் தலைமை நிருபர் முகமது கவுஸ். நீலகிரி பாராளுமன்றத்துக்கு உட்பட்ட அவிநாசி பேரூராட்சி, திருமுருகன்பூண்டி நகராட்சி, சேவூர் ஒன்றியம் பொதுமக்களுக்கு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் திமுக 40க்கு 40 வெற்றி பெற்றதற்கான நன்றி தெரிவிப்பு கூட்டம் அவிநாசி புதிய பேருந்து நிலையம் எதிரில் நடைபெற்றது. இதில் வடக்கு மாவட்ட செயலாளர், திருப்பூர் தெற்கு சட்டமன்ற உறுப்பினர் கா. செல்வராஜ், சரவணன், நம்பிநகர் மன்ற தலைவர் குமார் மற்றும் நிர்வாகிகள் மூர்த்தி, வசந்தகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி அருகே ராதாநல்லூர் மற்றும் திருமுல்லைவாசல், தொடுவாய் ஆகிய பகுதிகளில் தனியார் சவுடுமண் குவாரிகள் இயங்கி வருகிறது. இந்த சவுடுமண் குவாரிகளிலிருந்து விழுப்புரம் நாகை 4 வழிச்சாலை விரிவாக்கம் பணிகளுக்காக நாள்தோறும் நூற்றுக்கணக்கான லாரிகளில் மண் ஏற்றிச் செல்லப்பட்டு வருகிறது. இவ்வாறு சீர்காழி நகர் பகுதி வழியாக லாரிகளில் மண் ஏற்றிச் செல்லும் லாரிகள் வேகமாக சென்று வருவதால் போக்குவரத்து இடையூறும் விபத்துகளும் ஏற்பட்டு வருகின்றன. குறிப்பாக சீர்காழி நகரில் காலை 8 மணி முதல் 10 மணி வரையிலும், மாலை 3 மணி முதல் 6 மணி வரையிலும் பள்ளி நேரங்களில் லாரி உள்ளிட்ட கனரக வாகனங்கள் சென்று வர, அதனையும் மீறி சவுடுமண் லாரிகள் செல்வதால் வாகன ஓட்டிகள், பெற்றோர்கள், பொதுமக்கள் பெரும் அவதி அடைந்து வந்தனர். பள்ளி நேரங்களில் லாரிகள் சென்று வர தடை விதிக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தினர். அதன்படி சீர்காழி போக்குவரத்து காவல் உதவி ஆய்வாளர் வேல்முருகன் தலைமையில் போலீசார் தென்பாதி உள்ள தனியார் பள்ளி அருகே வாகன தணிக்கை மேற்கொண்டனர். பள்ளி நேரத்தில் நகரில் சென்று வந்து கொண்டிருந்த 5 மண் லாரிகளை பிடித்து அபராதம் விதித்தனர். மேலும் இவ்வாறு தொடர்ந்து பள்ளி நேரங்களில் லாரிகள் சென்று வந்தால் வட்டார போக்குவரத்து அலுவலர்களின் பரிந்துரையின்படி வாகனங்கள் பறிமுதல் செய்யப்பட்டு சட்டப்படி நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் எனவும், ஓட்டுநர் உரிமங்கள் ரத்து செய்யப்படும் எனவும் ஓட்டுநர்களை எச்சரித்து அனுப்பினர். மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி சேர்ந்த இமயவரம்பன் என்பவரது மகள் இமயவதி திருமணமாகி அவரது கணவர் பாரியுடன் அமெரிக்காவில் வசித்து வருகிறார். பாரி மயிலாடுதுறை கிட்டப்பா நகராட்சி மேல்நிலைப் பள்ளியில் 89ஆம் ஆண்டு படித்தவர். தற்பொழுது அமெரிக்க கம்பெனியில் சாப்ட்வேர் இன்ஜினியராக பணியாற்றி வருகிறார். இவருக்கு அஸ்வின், அஸ்வத் என்ற 2 மகன்கள் உள்ளனர். இளைய மகன் அஸ்வத் தற்போது அமெரிக்காவில் 12ஆம் வகுப்பு படித்து முடித்துவிட்டு கல்லூரியில் சேர்ந்துள்ளார். இவர் 10ஆம் வகுப்பு படிக்கும் பொழுதிலிருந்து படித்து கொண்டே பகுதி நேர வேலை பார்த்து சிறுக சிறுக பணம் சேர்த்து வந்தார். தற்போது இவரது தந்தைக்கு நவம்பர் மாதம் 50வது பிறந்தநாள் கொண்டாடப்படுகிறது. இதனை முன்னிட்டு தந்தைக்கு வித்தியாசமாக ஏதாவது பரிசளிக்க வேண்டும் என்று நினைத்தார். இவரது தந்தை பாரி பிறந்த நாளை கொண்டாடுவதில்லை. இந்நிலையில் இவர் தந்தை படித்த அரசு பள்ளியில் பயிலும் மாணவ மாணவிகளுக்கு உதவித்தொகை வழங்க வேண்டும் என்று முடிவெடுத்தார். பள்ளியில் கணக்கெடுத்த பொழுது தாய் மற்றும் தந்தையரை இழந்த குழந்தைகள் 49 பேர் படித்து வருவது தெரிய வந்தது. இவர்கள் அனைவருக்கும் 3000 ரூபாய் வீதம் சுமார் 1,45,000 ரூபாயை பிரித்து கொடுத்துள்ளார். மேலும் பள்ளியில் படிக்கும் 350 மாணவ மாணவிகளுக்கு புத்தக பையும் வழங்கியுள்ளார். அது மட்டுமின்றி பள்ளிக்கு 25,000 ரூபாய் மதிப்புள்ள ஒலிபெருக்கியும் வழங்கினார். பள்ளியில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இதற்காக அமெரிக்காவிலிருந்து தனது தாயுடன் வருகை புரிந்து நேரில் வழங்கி தனது மகிழ்ச்சியை தெரிவித்துக் கொண்டார். தந்தைக்காக மகன் அளித்த வித்தியாசமான பிறந்தநாள் பரிசு அனைவரையும் நிகழ்ச்சியில் ஆழ்த்தியது. சத்தியமித்திரன் செய்திகளுக்காக ஹரிகிருஷ்ணன்.